கணித்துக்குறியிலே அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அழகாக தெளிவாக சொல்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்மை படைத்த நோக்கமே அவனை வணங்குவதற்காகத்தான். ஒரு மனிதன் 24 மணி நேரமும் இறைவனை வணங்க முடியுமா என்று சொன்னால் முடியும். அதற்கான வழிமுறைகளை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலிருந்து இரவு உறங்கும் வரை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அந்த வாழ்க்கையை, சுன்னத்தை, வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே வணக்கமாக ஆகிவிடுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடந்து நபி வழியை பின்பற்றி நடந்தான்னு சொன்னால் அவன் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த உழைப்பும் ஹலாலானதாக நேர்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் அவனுக்கு வணக்கமாக கணக்கிடப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் வியாபாரம் செய்கின்றான். அந்த வியாபாரம் செய்யக்கூடிய சமயத்திலே அவன் அதிலே கலப்படம் செய்தான் என்று சொன்னால், வியாபாரம் விற்கக்கூடிய பொருளை நிறுக்கும் பொழுது அந்த நிறுவையிலே அவன் வேண்டுமென்றே குறைத்தான் என்று சொன்னால், அளக்கும்போது அந்த அளவையிலே அவன் குறைத்தான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது ஹராம். எப்படி அவன் அந்த வியாபாரத்திலே தவறு செய்யும் பொழுது அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ, அதே வியாபாரத்தை அவன் நேர்மையான முறையிலே செய்யும் பொழுது அது அவனுக்கு வணக்கமாக ஆகிவிடுகிறது. ஆகவே இந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வைத்தோம்னு சொன்னால் அது வாழ்க்கை முழுவதுமே அது வணக்கமாக ஆகிவிடுகிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்று சொன்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்து நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியது. திக்ர் உங்களுக்கு தெரியும், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது எல்லாம் நாக்கிலே செய்யக்கூடிய திக்ர்கள். இதுக்கும் உயர்ந்த கூலிகளை அல்லாஹ் தருகின்றான். நாம் நினைச்சு பார்க்காத அளவிற்கான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போல நாம் இன்னொரு வகையான திக்ரை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது என்னன்னு சொன்னால் மனதிலே மறைவாக செய்யக்கூடிய திக்ர். இந்த திக்ரை நாம் செய்தோம்னு சொன்னால் 24 மணி நேரமும் நம்முடைய மூச்சும் நம்முடைய இதயமும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்ர் தான் ரகசிய திக்ர்னு சொல்லுவாங்க. ரூஹுடைய திக்ர், ஆத்மாவுடைய திக்ர், இதய திக்ர், சிர்ரி திக்ரே சிர்ரி, திக்ரே ஹஃபி, திக்ரே ரூஹி என்று இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. திக்ரே கல்பி,
என்று பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாமே என்னென்னு சொன்னால் மறைவாக இதயத்தில் செய்யக்கூடிய திக்ரு தான் இதற்கு பெயர். இதனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நபிஸா சொல்கிறாங்க, மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை பார்த்து அந்த மலக்கிட்ட கேட்பான், இந்த மனிதனுடைய அனைத்து நன்மைகளையும் நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களான்னு கேட்பான். யா அல்லாஹ், இது அவனுடைய பட்டோலை எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோமே அப்படிங்கும்போது அல்லாஹ் சொன்னால் இல்லை ஒன்றும் பாக்கி இருக்குது அப்படின்னு. மலக்கு யா அல்லாஹ் அப்படி ஒன்றும் என்னென்னு தெரியலையே அப்படிம்பாங்க. ஏன்னா அல்லாஹ்கிட்ட வந்து கண்ணிய குறைவாக என்ன பேச மாட்டாங்க. அது என்னென்னு தெரியலையே, ஏன்னா இது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோமே, வெளிப்படையாக செய்ய அமல் தான் கொடுத்துட்டோமேன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் உங்களுக்கு தெரியாமல் மனதுக்குள்ளே செஞ்சாங்க, இதயத்தில் செஞ்சாங்க அதுன்னு சொல்லிட்டு அந்த திக்கரை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த திக்கருக்கு 70 மடங்கு நன்மையை கொடுப்பான். ஒன்று இல்லை, 10 இல்லை, 50 இல்லை, 70 மடங்கு நன்மை கொடுப்பான். இந்த ஹதீஸாப்பட்டது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸாப்பட்டது பைஹக்கிலே பதிவாயிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த திக்ரு தான் இந்த திக்ரே கல்வி. அதாவது 1க்கு 70 மடங்கு நன்மை தரக்கூடியதாக இது அமைகிறது. இந்த திக்ரை நம்ம எப்படி செய்கிறது அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த திக்ரை எப்படி செய்கிறது, இந்த ரகசிய திக்கர், இதய திக்கர், இது பல பேர் இருக்கு இல்லையா. இது ஆரம்ப பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பயிற்சியை நீங்கள் முதல்ல எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆரம்ப பயிற்சியை வந்து ஒரு 10 நாள் 3 நாளைக்கு 10 நிமிஷம் செய்யுங்க. அடுத்த 6 நாளைக்கு அடுத்த ஒரு 3 நாள் 20 நிமிஷம். அதுக்கு அடுத்த ஒரு 4 நாளைக்கு நீங்கள் 30 நிமிடங்கள். சில பேருக்கு ஆரம்பத்திலே என்ன செய்வாங்க, 30 நிமிஷம் செய்வாங்க. சில பேருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. அப்போது முதல்ல 3 நாள் எப்படி சொன்னால் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் 20 நிமிஷம், அப்புறம் 30 நிமிடங்கள். இப்போ இந்த 30 நிமிடங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி, முழுமையான பயிற்சியை நீங்கள் என்ன செஞ்சாலும் கற்றுக்கலாம். சில பேர் இல்லை நான் இன்னும் 1 மாதம் செய்கிறேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுக்கலாம், 1 மாதம் அவர்களே செஞ்சுக்கலான்னு சொன்னால் இந்த பயிற்சி செஞ்சுக்கலாம். சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்கில் இல்லை நான் வந்து முழுமையாக செய்ய முடியும். நம்ம ஆரம்பத்தில் இந்த இதுக்கெல்லாம் கற்றுக்கிற போகும்போது ஆரம்பத்திலே செஞ்சுட்டோம், நம்ம எளிமையான முறையில் நம்ம முழுமையான பயிற்சி செஞ்சோம். ஆகவே நீங்கள் ஒரு லத்தீஃபா, அதாவது ஆரம்ப பயிற்சி செஞ்சாலும் அரை மணி நேரம் தான், அதை முழுமையாக செஞ்சாலும் அரை மணி நேரம் தான். இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் செய்ய பழகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதனுடைய அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய முடியும், உங்களுக்கு நம்ம கற்றுத்தர முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை அழைத்து செல்ல முடியும். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து, அதாவது இறை நெருக்கத்தை பெறக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ். அது நான் ஆரம்ப ஸ்டேஜ் என்னென்னு சொன்னால் 7 வானங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மக்காம், சிறந்த படித்தரம், சிறந்த அந்தஸ்து. அந்த அந்தஸ்தில் உங்கள் ரூஹு போயிடும். அதை கடந்து அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து ஒரு 2 வருஷத்துலேயே என்ன செஞ்சலான்னு சொன்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு மனிதன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் அந்த ரூஹு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னால் அவன் மிகப்பெரிய வெற்றியாளன். காரணம், வஃபாத்துக்கு பின்பு நம்ம இறந்த பிறகு உங்களுக்கு தெரியும் நம்முடைய ரூஹ் எங்கே இருக்குன்னு சொன்னால் கபூரில் இருக்கும். ஆனால் இந்த இறைநேசர்கள், இந்த படித்தரங்கள் வாங்கினவங்க, அந்தஸ்து வாங்கினவங்களாம் இறைநேசர்கள். அவர்கள் அவங்க வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இறைநேசர்னு சொன்னால் காட்டில் போய் எல்லாத்தையும் மனைவி மக்களை விட்டுட்டு போய் தவம் இருந்தால் மட்டும்தான் அடைய முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. மனைவியோட, பிள்ளையோட, வியாபாரத்தோட, தொழிலோட, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் சந்தித்து, மனிதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து, சரிங்களா, இந்த திக்ரையும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இருந்து காட்டில் இருந்து தவம் செய்வதை விட
இதில் வெகு சீக்கிரமே உயர்ந்த அந்தஸ்தில் அடைய முடியும். ஏன்னு சொன்னால் இதுதான் நபி வழி. நபி வழி என்பது, நபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அவங்க மனைவி இருக்குது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த தன்னுடைய சஹாபாக்கள் கூட இருந்தாங்க, தொழுதாங்க, மற்ற இந்த தீன் பலியை எத்தி வச்சுட்டே இருந்தாங்க, முழுமையாக தன்னை தீனுக்கு அர்ப்பணித்தாங்க. ஆனால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சாங்க, தனக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. மக்களோட மக்களாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்ய கிடையாது, எல்லாத்தையும் விட்டு தனியாக போய் என்ன தவம் செய்ய போகலை. இதுதான் நபி வழி. அதனால தான் ஒருத்தர் வர்றாரு, 3 பேர் பேசிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறாரு, நபி அவர்கள் வந்து பெரிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவங்க, அதனால் நாம் வந்து சில அமல்களை செஞ்சு தான் என்ன செய்ய முடியும், அந்த நெருக்கத்தை பெற முடியும். அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இரவு முழுவதும் தூங்கவே மாட்டேன், தொழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் தினமும் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் கல்யாணம் செய்ய மாட்டேன், நான் முழுமையான மனிதன், என் வாழ்க்கையே என்ன செய்கிறேன், தீனுக்கு அர்ப்பணிக்க போகிறேன் அப்படிங்கிறார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இது மாதிரி வந்து 3 பேர்கள் சொன்னாங்கங்கிற விஷயம் எத்தி வைக்கப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு, ஏப்பா நீங்கள் தான் இதெல்லாம் சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் தான் சொன்னோம் அப்படிங்கும்போது நபி சொல்கிறாங்க, நான் இரவிலே தொழுகவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன். தூங்குவாங்க, தூங்கிட்டு இந்த இரவில் எந்திரிப்பாங்க. நான் பகலிலே நோன்பு வைக்கவும் செய்கின்றேன், நோன்பை விடவும் செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, இந்த ஐயாமி ஃபின் சொல்லக்கூடிய அரபில் 13, 14, 15 இந்த நாட்கள், அதாவது வெண்மையான நாட்கள், பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐயாமியில் பௌர்ணமி நாட்கள், சரிங்களா, இந்த நாட்களில் நோன்பு வைப்பாங்க. அப்போது நோன்பு வைக்கவும் செய்வாங்க, நோன்பு விடவும் செய்வாங்க. அதை சொல்கிறாங்க, நான் நோன்பு வைக்கவும் செய்கின்றேன், விடவும் செய்கின்றேன், நான் கல்யாணம் செய்திருக்கின்றேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், நான் கல்யாணம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த 3 பேருக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க ஜவாப் பதில் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் தூங்க மாட்டேங்கிறாரு, இல்லைப்பா நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், தொழுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் டெய்லி நோன்பு வைக்கிறேங்கிறாரு, நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பை விடுறேன். ஒருத்தர் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த வழிமுறை சுன்னத்தை விட்டானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்ட்டான். இப்போ இதுதான் வழி, இதுதான் வந்து உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடியது. அப்போ நாம் இந்த குடும்பத்தோடு இருந்து கொண்டு இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு சரியா அதில் வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு அதோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய இந்த திக்ரை செஞ்சுட்டு வந்தவன் சொன்னால், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற முடியும், இறைநேசர் ஆக முடியும், அவுலியாக்கள் ஆக முடியும். ஆகவே அன்புக்குள்ள ஒவ்வொருவரும் இதை செஞ்சு என்ன செய்யலாம்னா இறைநேசர் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த திக்ர் தான் இந்த இதே திக்ர். அப்போது இந்த இதே திக்ரை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவோம் கடைசியில் எப்படிங்கிற செய்கிறங்கிறத ஆரம்ப பயிற்சியை. இந்த திக்ரை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், காலையில் ஒரு அரை மணி நேரம், அப்புறம் முராக்கபாங்கிறது ஒரு 5 நிமிஷம், மொத்தம் 35 நிமிஷம். அதே மாதிரி மாலையில் அரை மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் முராக்கபா. அவ்வளோதான், 35-40 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. டெய்லி செய்யணும். தஹஜ்ஜத் தொழுகணும். தஹஜ்ஜத்து 8 ரக்காத். தஹஜ்ஜத் தொழுகிறனா நினைக்கக்கூடாது நைட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சு, அப்படிலாம் தேவையில்லை. பாங்கு சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா போதும். இப்போ 4:45க்கு பாங்கு சொல்கிறாங்க, 4 மணிக்கு எந்திரிங்க. உங்கள் சுயதேவி பிடிக்கிறது 1/4 மணி நேரம், 8 ரக்காத் தொழுகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். நம்ம அவ்வளோதான் ஓத போகிறோம். சின்ன குலியா காஃபிர் ஓதும், குழு அல்லா ஓதும், குழு பிரபினாஸ் ஓதும், இதெல்லாம் ஓதனோம்னா கரெக்டாக அப்போ ஒரு ரக்காத்துக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். 8 ரக்காத்துக்கு 8 நிமிஷம், கூடி போனால் 10 நிமிஷம். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த 25 நிமிஷத்தில் தொழுகை முடிஞ்சு போயிடுது. பாக்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இதே திக்ர், மூச்சில் செய்யக்கூடிய திக்ரை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஜ்ர் தொழுட்டு வந்துட்டீங்கன்னா, இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் இரவில் தூங்குற அசருக்கு பின்னாட்டியோ, இல்லை மகரிக்கு பின்னாட்டியோ, இல்லை இஷாவுக்கு பின்னாட்டியோ, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் திக்ர் செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கிருபையில் யாரெல்லாம் இந்த முறைப்படி ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து திக்ர் செஞ்சுட்டு வராங்களோ, அவங்க வந்து நம்மகிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னு சொன்னால், இது மாதிரி நான் வந்து தாஜ் தொழுகிறேன், இது மாதிரி திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், நாம் அவருக்கு என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிமுறையை காமிச்சு கொடுப்போம். சரிங்களா? எந்த அளவுக்குன்னா நபியுடைய தர்பாரில் கொண்டு போய் அமர வைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்குறோம்.
சரிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த வழிமுறை இந்த வழிமுறை.